ஹாய். எப்பவுமே ஒரே மாதிரி வெங்காயத்தை போட்டு வடை சுடுறத முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான மோஷன்ல வந்து வடை சுடலாங்க. அது நான் 2 டைப்பா வந்து நான் சுட்டிருக்கேங்க. வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு வடைன்னு கூட சொல்லலாங்க. அது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று வந்து கீரை வடைங்க, இன்னொன்று வந்துட்டு கிழங்கு வடைங்க. அது என்ன கிழங்குன்னு நான் சொல்றேங்க. இதுக்கு வந்து நான் என்ன பருப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ரேஷன் பருப்பு தாங்க. ரேஷன் பருப்பை வச்சு தான் நான் வடை சுட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 hour ஊறிட்ட அப்புறம் அதுலேயே வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பருப்பை எடுத்து போட்டு இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சி எடுத்துட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்க தோலை சீவி எடுத்துட்டு துருவி எடுத்துருக்கேங்க. மரவள்ளி கிழங்க துருவி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை சின்னசாக வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூடயே வந்துட்டு வரமிளகாவை சீட்ஸை ரிமூவ் பண்ணி சின்னசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பருப்பை வந்து அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ கொஞ்சம் பருப்பு அந்த அரைச்சி வச்சுருந்த பருப்பில் பாதி பருப்பை எடுத்து அது கூட வந்துட்டு மரவள்ளி கிழங்கு சீவி வச்ச மரவள்ளி கிழங்கு, வெங்காயம் கொஞ்சம், வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம், உப்பு, சோடா உப்பு இதெல்லாமே போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட லைட்டாக மிளகாய் தூள் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சேம் இதே மாதிரி நான் கொஞ்சம் பருப்பு அரைச்சி சைடில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதில் வந்துட்டு கிழங்குக்கு பதிலாக கீரை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் முன்னே ஆல்ரெடி சொன்னேன் 2 விதமான வடை நான் போட போகிறேன்னு சொல்லிட்டு, ஒன்று கிழங்கு வடை, இன்னொன்று முருங்கைக்கீரை வடைன்னு சொல்லிட்டு இதே 2த்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து ஆவியாக இது வரக்கூடாது. ஆவியாக வந்துச்சுன்னா மேலே ரொம்ப சூடாகி அந்த பருப்பு வந்து மேலே வந்து தீஞ்சு போய்டும், உள்ளே வேகாதுங்க. இப்போ பாருங்கள், வடையை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு ஒரு வடையை வந்துட்டு எண்ணெயில் வந்து போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா வந்து சாப்பிடுவாங்க. பொதுவாக வந்து குழந்தைங்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கணும், அந்த மாதிரி இருந்தாலே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய குழந்தைங்க எப்போவுமே அப்படி தாங்க. காலிஃப்ளவரையும் இப்படி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ நல்லா 2 சைடு நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிழங்கு வடைங்க. அதையும் வந்து நல்லா வந்து வடை ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கலாங்க, உருண்டை பிடிச்சி. அதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கீரை வடையும் கிழங்கு வடையும் சுட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ 2த்தையும் இது சூடாக சாப்பிடும் போது நிஜமாக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கிழங்கு வடை வந்து டேஸ்ட் வந்து நிஜமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. அதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, கிழங்கு வடையில் வந்துட்டு பருப்பு வந்து அதிகமாக போயிடுச்சுங்க. அதனால் வந்துட்டு நல்லா வந்து பருப்பு தான் இருந்துச்சு, கிழங்கு கம்மியாக இருந்துச்சுங்க.